திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக சென்னை விருகம்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, தமாக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற பிரச்சினைகளில் திமுக அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம். சட்டம் ஒழுங்கோ படுமோசம், சட்டம் ஒழுங்கோ படுமோசம், சட்டம் ஒழுங்கோ படுமோசம், சட்டம் ஒழுங்கோ படுமோசம். மோசம் மோசம் சட்டம் ஒழுங்கு, மோசம் மோசம் சட்டம் ஒழுங்கு. மக்களின் வாழ்க்கை விடிய ஆட்சியில், மக்களின் வாழ்க்கை விடிய ஆட்சியில் நாசம் 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 நாசம். ஐயோ ஐயோ நாசம் நாசம், ஐயோ ஐயோ நாசம் நாசம். எங்கே போனது எங்கே போனது, எங்கே போனது எங்கே போனது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது எங்கே போனது, எங்கே போனது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டதாக சாடினார். காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் திமுக ஆட்சியில் உளவுத்துறை செயலிழந்து விட்டது என்றும் விமர்சித்தார். போதைப்பொருள் புழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டன என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். பள்ளிகள், கல்லூரிகள் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் மாணவர்கள் சீரழிகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். கடந்த 75 நாட்களில் 246 கொலைகள் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52. கடந்த 75 நாட்களில் நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இதை அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.